இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். எதற்காக உங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது? என்ன செஞ்சுட்டு சிறைக்கு போனீங்க? சில இளைஞர்கள் கந்துவெட்டி காரணம் கொண்டு தமிழக அரசே கந்துவெட்டி சட்டத்தை கொண்டு வா அப்படின்ட்டு ஒரு அறிக்கை போட்டு போறாங்க. இந்த படுகொலை நிகழ்த்தப்படுது. அதுல நான் குற்றவாளி சேர்க்கப்படுறேன். சிறை அமைதியா இருக்கணும்னா கஞ்சா இருக்கணும், செல்போன் இருக்கணும், போதை பழக்கம்லாம் இருக்கணும். தடை செய்யப்பட்ட பொருட்களாச்சு இதெல்லாம். அப்பதான் சிறை அமைதியா இருக்கும், இல்லைன்னா சிறை அமைதியா இருக்காது. நீங்க ஒரு அப்ராணி ஒரு கிராமத்துல இருந்து ஒரு வழக்குல சிறைக்கு வந்திருப்பான். அவங்க வீட்டுல பழங்கள், பப்பாளி, ஆப்பிள், வாழைப்பழம் இப்படி கொடுப்பாங்க. அதை அதிகாரி திருடுவான். மோசமான விபச்சாரம் நடக்கும். சிறைக்குள்ள விபச்சாரமா? மனு பாக்குற பெண்களை அந்த சில ரவுடிகள் என்ன செய்வாங்கன்னா அவனுடைய மார்பத்தை காட்டு அந்த மாதிரி கொச்சியா நடந்துக்குவானுங்க. அதுலயே இந்த அதிகாரி உடந்த பிட்பாக்கெட் அடிக்கிறவன், திருடுறவன், செயின் ஆக்குறவன் எல்லாருமே சிறையில சூசா இருக்கும். யாரெல்லாம் இந்த சமூகத்தால் நீங்க புறக்கணிக்கப்பட்டு வச்சிருப்பீங்களா வெளி உலகத்துல, அதெல்லாம் அங்க ஹீரோவா இருப்பான். ரவுடிகள்ட்ட தீபாவளி காசு வாங்கின அதிகாரிகள், நான் பேர் சொல்ல விரும்பல, அதிகாரிகள் இருக்காங்க, தீபாவளி ஆனா அவங்க வீட்டுல போய் நிப்பாங்க. ஏன்னா ஜெயில் சோறு உணவு இருக்குல்ல, அதை சாப்பிட முடியாது. கொஞ்சம் காரசாரமா சாப்பிட முடியும். காக்கா, மைனா என்ன அடிச்சிடும். நல்லா மிளகாவத்துல அரைச்சி சிக்கன் 65 பொரிச்சு காக்கா சாப்பிடுவோம். காக்கா 65 மிளகாவத்தல், புளி, கடலை பருப்பு இதை வச்சு ஒரு சட்னி அரைப்பான். சிறையில அடிச்சுக்க முடியாது. நீ வெளியே எங்க சாப்பிட முடியாது. உண்மையிலே என்னை போன்றவர்கள் பக்குவப்படுத்தினது, அரசியல் படுத்தினது எல்லாமே சிறை தான். சிறை ஒழுக்கப்படுத்தணும், நேர்மைப்படுத்தணும். சிறைக்கு போன திருந்திடுவான்னு சொல்றாங்கல்ல, வாய்ப்பே இல்லை. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விசிகாவின் இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் திரு மாலின் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா. உங்களை பத்தி சில செய்திகள் பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. நீங்க ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதற்காக உங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது? என்ன செஞ்சுட்டு சிறைக்கு போனீங்க? என்ன சம்பவம் அது? அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான். ஏன்னா 2001 ஜூன் மாதத்துல அந்த ஒரு படுகொலை செய்யப்பட்டது. அந்த படுகொலையில நான் சேர்க்கப்பட்டேன். என்ன படுகொலை? கந்துவெட்டியை ஒழிப்போம்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் கந்துவெட்டி ரொம்ப தலைவிரித்து ஆடுச்சு. அப்ப மதுரையில துப்புரவு பணியாளர்கள்ட்ட இந்த பேங்க் புக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு ஏடிஎம்லாம் காட்டலாம். அப்போ பேங்க் புக் தான் இப்போதான் ஏடிஎம், பாஸ்புக்லாம் பிடிங்கிட்டு வட்டிக்கு விடுவாங்க. இப்போ எப்படின்னா ஒரு 1000 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 ரூபாயில 500 ரூபாய அந்த துப்புரவு பணியாளர்கிட்ட வாங்கி அவங்களே குடிச்சு, கந்துவெட்டி புறவனே குடிச்சு சேர்ந்து குடிச்சிட்டு 500 ரூபாய் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. இப்படிதான் கந்துவெட்டி. 1000 ரூபாய்க்கு 200 வட்டி, 1000 ரூபாய்க்கு 200 வட்டி, 10,000 2000 வட்டி, ரன் வட்டி, மீட்டர் வட்டி, இப்படிலாம் வட்டி இருக்கும். அப்ப இது தமிழ்நாடு முழுக்க தலைவிரிச்சாடு கந்துவெட்டி. அதுலதான் மணிரத்னம், இயக்குனர் மணிரத்னுடைய அண்ணன் ஜிவி இறந்தாரு. நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க பெரிய கடன் தொல்லையால. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சா? தலைவிரிச்சு அணிச்சு கந்துவெட்டி. இன்னைக்கும் கூட அப்படி கந்துவெட்டியால பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. சரி. அப்ப கந்துவெட்டி துப்புரவு பணியாளர்கள் மதுரையில இந்த பாஸ்புக் எல்லாம் கொடுத்து வட்டி கட்டி நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்குவாங்க, இல்ல ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. வட்டி கொடுக்குற என்ன செய்வானா, அந்த பெண்களையும் மானபங்கப்படுத்த வேண்டிய சூழலாம் உருவாகும். ஓகே. வட்டி கொடுக்கறதுனால பெண்களையும் மானபங்கப்படுத்துவாங்க. உங்க முண்டாட்டி அனுப்பிடுறான் காசு இல்லைனா அப்படிலாம் கேவலம்லாம் பேசுவாங்க. இதுல ஒரு துப்புரவு தொழிலாளி சண்முகம்னு சொல்லி ஒரு துப்புரவு தொழிலாளி பாதிக்கப்படுறாரு. அவரை அடிச்சு கொண்டுறாங்க கந்துவெட்டி விட்டவங்க. கந்துவெட்டி கும்பல் அடிச்சு கொண்டுறாங்க. அதுல அவர் தூக்கு போட்டாருன்னு சொல்லி அவர் கொலையை தற்கொலையா மாத்துறாங்க. அதை கண்டிச்சு விடுதலை சிறுத்தைகள் மதுரையில போராட்டம் பண்றோம். அப்படி போராட்டம் பண்ணி அதை நியாயப்படுத்தி அதுல ஒரு வழக்குல குற்றவாளியை சேர்க்க பண்ணும்போது அந்த குற்றவாளி காவல்துறை காப்பாத்திடுது. இது எல்லாத்துக்கும் கோபமாவே இருக்கு மதுரையில. ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு தாழ்த்தப்பட்டு இறந்து போயிட்டாரு, கேட்க யாருமே இல்லை. அப்ப இதை யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு அப்பெல்லாம் கந்துவெட்டி சட்டம் கொண்டு வரல. அப்ப ஒரு சில இளைஞர்கள் சேர்ந்து இதுக்கு நம்ம என்னாச்சும் ஒரு பதிலடி கொடுத்தோம்னா ஒரு தீர்வா இருக்குன்னு சொல்லி சில இளைஞர்கள் அந்த கந்துவெட்டி காரணம் கொண்டு அங்க அறிக்கை போட்டு போறாங்க. தமிழக அரசே கந்துவெட்டி சட்டத்தை கொண்டு வா அப்படின்ட்டு ஒரு அறிக்கை போட்டு போறாங்க. அரசியல் கொலை வருது. அப்ப கந்துவெட்டி சட்டம் எது கொண்டு வரணும் அப்படின்ற அதுல அந்த கோரிக்கையெல்லாம் வச்சு துப்புரவு பணியாளர் குடும்பத்துக்கு
கந்துவெட்டியால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கு, சரி கந்துவெட்டியால் பாஸ்புக்கு போன்ற சொத்து அடமான பத்திரத்தை அந்த மக்களிடம் உரிய மக்களிடம் திருப்பி வாங்கி கொடு. இப்படி 6 கோரிக்கை வச்சு இந்த படுகொலை நிகழ்த்தப்படுது. சரி, அதுல நான் குற்றவாளி சேர்க்கப்படுறேன். சரி, நீங்க சேர்க்கப்படுறேன். சரி, குற்றவாளி சேர்க்கப்படுறேன். அந்த வழக்குல சேர்க்கப்பட்டனதான் அந்த வழக்கு நடக்குது. நான் சிறைக்கு 2001 சிறைக்கு போறேன். தொடர்ந்து சிறையிலே பல்வேறு வழக்கு இருக்கனால சிறையிலே இருக்கேன். பஸ் உடைப்பு பல்வேறு வழக்கு இருக்கு. அப்படி தொடர்ந்து ஒரு 15 வழக்கோட சிறையிலே இருக்கேன். எத்தனை வருஷம் இருக்கீங்க? 8 வருஷம் இருந்தேன். 2001 இருந்து 2008 வரைக்கும் தொடர்ந்து. எனக்கு பிணை தரல, பிணை மறுக்கப்பட்டுச்சு. அதனால சிறையிலே அதிகம் இருக்க. 2001 தான் நீங்க தொடர்ச்சியா சிறையில இருக்கீங்க. அதுதான் வந்து உங்களுடைய முதல் சம்பவம்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல் நாள் சிறை 2001 சிறைக்கு போறீங்க, அந்த முதல் நாள் நினைவு இருக்கா? என்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் அங்க இருந்துச்சு? அது மட்டும் இல்லாம புதுசா ஜெயிலுக்கு வர கைதிகளை வந்து நிர்வாணப்படுத்தி அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையா? அது உங்களுக்கு நடந்திருக்கா? எனக்கு நடக்கல. ஏன்னா வந்து புதிதாக நான் வந்து சிறைக்கு போகாதனால நான் எப்பயுமே வந்து நான் சிறையில நியாயம் கேட்பேன். சரி, சர்ச் பண்ண விட மாட்டேன். நான் சண்டை போடுவேன் சிறை அதிகாரிகிட்ட. ஏன்னா வந்துட்டு எந்த கைதியும் வந்து அவனுடைய அனுமதி இல்லாம சர்ச் பண்ணக்கூடாது. சரி, இது சிறை விதி. ஆனா சிறை காவலர்கள் என்ன செய்வாங்கன்னா, செல்போன் கொண்டு வராங்க, கஞ்சா கொண்டு வராங்க, இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருளை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நிப்பாட்டி சர்ச் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. சரி, ஆனா நான் ஒரு அரசியல் வழக்குல சம்மந்தப்பட்ட கைதினால, ஏன்னா என்னுடைய அந்த வழக்கு வந்து மதுரை மட்டும் இல்ல, தமிழ்நாடு அளவுல பேசப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசப்பட்ட வழக்கு. 2001 ஜெயலலிதா ஆட்சியில சட்டமன்றத்துல இந்த வழக்கு சம்பந்தமா அன்றைய எம்எல்ஏ முருகவேல் ராஜன், வந்தவாசி எம்எல்ஏ முருகவேல் ராஜன் வந்து இந்த வழக்கை பத்தி சட்டசபையில பேசினார். இந்த மாதிரி கந்துவெட்டி சட்டத்தை கொண்டு வர சொல்லி மதுரையில் ஒரு படுகொலை நடந்திருக்கு, நோட்டீஸ் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டனால ஒரு பிரபலம் வழக்கு இந்த வழக்கு. அந்த சட்டசபையில ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக, பொன்னையன் சட்ட அமைச்சரா இருந்தாரு, உடனடியாகவே கந்துவெட்டி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரி, அதனால இது பேசப்பட்ட வழக்குனால என்னை சர்ச் பண்ண மாட்டாங்க. சில கைதிகளை சர்ச் பண்ணும் கூட சத்தம் போடுவேன். எதுக்கு அவங்களை வந்து அவங்க கஞ்சா கொண்டு வராங்களா, நீ கஞ்சா கொண்டு வரலாம் உள்ள விட்டுறீங்க, செல்போன் கொண்டு வரலாம் உள்ள விட்டுறீங்க, அப்படிலாம் சண்டை போட்டிருக்கேன். இது வந்து சிறையில வந்து இயல்பாக வந்து புதிய கைதிகளை வந்து இப்படி சர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு பெரும் கைதிகள் என்ன செய்வாங்கன்னா, பெரிய ரவுடிகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி புதிய வர கைதிகளுக்கு தான் கொடுத்துடுவாங்க அந்த கேட்லே. என்னை எப்போ சர்ச் பண்ணுவாங்க, நீ வந்து இதை கொண்டு வா, ஒரு கொரியர் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஆமா, செருப்புக்குள்ள வச்சு பபுள் கான் இருக்குல்ல, பபுள் கான்ல வந்து வாயில மெண்டு அதை எடுத்து காலில் வச்சு காலில் ஒட்டி அதுக்கு உள்ள வந்து மாத்திரை வச்சு சரி கொண்டு வருவாங்க. நீ காலில் எடுத்து செருப்பு போட்டுருப்பான், செருப்பு கழட்டுவாங்க, செருப்பு கழட்டுவான். ஆனா காலை பார்க்க மாட்டான், கீழே தூக்கி. ஆமா, அப்ப அந்த கால் பபுள் கானை ஒட்டி மாத்திரை வச்சுக்குவான், கஞ்சா வச்சுக்குவான். சரி, பிறப்பு அந்த அந்த மலம் போற இடத்துல வந்து ரோல் மாதிரி கஞ்சா சுத்தி ஏத்திடுவாங்க. இதெல்லாம் புதிய கைதிகள்கிட்ட பெரிய ரவுடிகள் வந்து சொல்லி தந்து கொண்டு வருவாங்க. சரி சரி சரி, இது சிறையில தொடர்ந்து நடக்குது. இதுக்கு குறிப்பா வந்து சிறை அதிகாரிகளுக்கு தெரியும், சிறை அதிகாரிகளும் தெரியும். ஏன்னா வந்து சிறையை ஒழுங்குபடுத்தணும்னா எப்படி வந்து இந்த வெளி உலகம் இயங்குதோ அதே மாதிரி சிறை ஒரு உலகம். சரி, அப்ப அங்க வந்து நீங்க இப்ப மதுக்கடையெல்லாம் இருக்குல்ல வெளியே, ஆமா, அப்ப மது பிரியர்கள் மதுவை குடிச்சிட்டு அவன் அமைதியா போறவன் இருக்கான், சண்டை போடணும் இருக்கான். ஆமா, ஆனா மதுவால வந்து ஒரு வருமானம் இருக்கு இல்லையோ, சமூக அமைதியா இயங்குது. சரி, அத மாதிரி சிறை அமைதியா இருக்கணும்னா கஞ்சா இருக்கணும், செல்போன் இருக்கணும், போதை பழக்கம்லாம் இருக்கணும். ஆனா தடை செய்யப்பட்ட பொருட்களாச்சு இதெல்லாம். அப்ப சிறை அமைதியா இருக்கும், இல்லைன்னா சிறை அமைதியா இருக்காது. இது அதிகாரிக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அது தெரிஞ்சு நடக்குது. ஏன்னா வந்துட்டு நீங்க கஞ்சா தரலாம் மரத்துல ஏறிடுவான். கஞ்சா குடிக்கணும்னு வச்சுங்களேன், மரத்துல ஏறி உட்காந்துருவான். சில கைதிகள் கஞ்சா கேட்பான், கஞ்சா கேட்டு மரத்துல ஏறின கைதிகள்லாம் இருக்கான். சரி, அது போலீஸ் கொடுப்பாங்களா? என்ன கொடுப்பாங்க. அவனை கொண்டு போய் தனியா தரண்டா வாடான்னு சொல்லி வர சொல்லி அவனுக்கு ஒரு 5 பொட்டணம் கொடுத்து, அவன் 5 பொட்டணம் கொடுத்து அவனை கொண்டு போய் ஒரு அறையில் அடைச்சிருவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, போலீஸே கஞ்சா கொடுக்குறாங்களா சிறையில? ஆமா, நான் இப்ப நேரடியா பாத்துருக்கேன். சரி, போலீஸே கஞ்சா கொடுத்து விற்க சொல்லுவாங்க. போலீஸ் விற்க சொல்றாங்களா? என்ன சார் இது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து ஒரு என்னென்ன பொருட்கள்லாம் விற்கிறாங்க? பீடி விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, செல்போன் சார்ஜ் போடுறது இருக்குல்ல, அது காசு. எவ்வளவு ரூபா? 500 ரூபாயில இருந்து 1000 வரைக்கும் இருக்கும் சார்ஜ் போடுறதுக்கு. நீங்க ஒரு பேட்டி சார்ஜ் போட்டு பேட்டி கொடுத்தாங்கன்னா 500 ரூபாய் ஒரு பேட்டி. இது காவலரே கொடுப்பாங்க. நல்ல பிசினஸா இருக்கே.
500 ரூபா. செல்போன் டப்பாவை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு டப்பா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 2000 ரூபா 3000 ரூபா ஓகே ஒரு டப்பாக்கு. அதிகாரிலேயே சில அதிகாரிகளே வாங்கிக்குவாங்க. சில நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அதனால இப்படி சில அதிகாரிகள் இருக்காங்க. இது வந்து இந்த இப்படிதான் இது வந்து பிசினஸ் காரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, நிறைய பேர் இது செய்யறாங்களா? பிசினஸாவே செய்வான். நீங்க மனுகேட்டுன்னு இருக்கும், சிறையில வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு மனுகேட்டு. நீங்க ஒரு அப்ராணி ஒரு கிராமத்துல இருந்து ஒரு வழக்குல சிறைக்கு வந்திருப்பான். அவங்க வீட்டுல பழங்கள் பப்பாளி ஆப்பிள் வாழைப்பழம் இப்படி வந்து கொடுப்பாங்க. சரி, மிச்சர்லாம் அதை வந்து அதிகாரி திருடுவான். மனுகேட்டுல கொடுக்கும் போது சரி அவன் வந்து நிறைய வாங்கிட்டு வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கான்னு வச்சுங்களேன், ஒரு 1000 ரூபாய் பொருள் எடுத்துருவாங்க. இப்படி கொடுக்கும் போதே வந்து அவனுக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுக்குவான். வாழைப்பழம் நல்லா இருக்கா, ஆப்பிள் நல்லா இருக்கா, எடுத்து போடு அப்படின்னு அது ஒரு பொட்டி வச்சிருப்பான் உள்ள. ஓகே, இங்கிட்டு இடைப்பட்டதுல உள்ள நிக்கிற அதிகாரி தனியா ஒரு பொட்டி வச்சிருப்பாரு அவரு. சரி, பொருள் வைக்கிறதுக்குன்னு. ஆமா, அவர் பொட்டி. இதே வந்து அங்க உள்ள ஆல்டி வேலை பாக்குற கொடுக்கறது ஆர்டர்லி கொடுக்குற மாதிரி ஆல்டி கொடுக்கறதுக்கு வச்சிருப்பாங்க. அதை இவங்க அதிகாரி வீட்டுக்கு கொண்டு போய் சில பேர். சரி சரி, வீட்டுக்கு பிள்ளைகள் கொண்டு கொடுப்பாங்க. இதுதான் கொடுமை. ஏன்னா அவன் கிராமத்துல இருந்து பாதிக்க பிள்ளைகளை பார்த்து வந்து அழுகு வந்திருப்பான், தாய் தான் மனைவி வந்திருக்கும் விஷயம். ரெண்டாவது இதோட ஒரு கொடுமை என்னன்னா, நான் நேரடியாக பார்த்திருக்கேன், மோசமான விபச்சாரம் நடக்கும். சிறைக்குள்ள விபச்சாரமா? அந்த மனுகேட்டுல விபச்சாரம் நடக்கும். பெண்களை வந்து அப்படி ஒரு போதைப் பொருளா வந்து சில முக்கிய ரவுடிகள்லாம் பயன்படுத்துவாங்க. சிறைக்குள்ளேயேவா? அந்த மனு பாக்குறதுல, மனு பாக்குற இடத்துல அங்கேயே நிறைய விஷயங்கள் நடக்கும். அது சொல்லவே அருவருப்பா இருக்கு. என்னன்னா வந்துட்டு மனு பாக்குற பெண்களை வந்து அந்த சில ரவுடிகள் என்ன செய்வாங்கன்னா, உன்னுடைய மார்பத்தை காட்டு அந்த மாதிரி கொச்சியா வந்து நடந்துக்குவானுங்க. அதுலயே வந்து இந்த அதிகாரி குடந்த அந்த ஒரு 4-5 இடம் இருக்கும் மனு பாக்குறதுக்குன்னே. கடைசியில நிப்பாங்க, அங்கிட்டு யாரும் போகக்கூடாது. கடைசியில பெரிய ரவுடிகள்ட்ட பார்ப்பாங்க, அவங்க மனைவிட்டையோ இல்ல அவங்களுடைய வேற பெண்கள்கிட்ட பேசுறத, காதலிகள்கிட்ட பேசுறத அங்கிட்டு ரவுடிகள் போக விடாம இந்த அதிகாரி பாதுகாப்பான். இதோட ஆணும் செக்ஸ் கொள்றதெல்லாம் வந்து நடக்கும். சிகப்பா ஒரு பையன் சிறைக்கு வந்துட்டானா அவனை குடும்பப்படுத்தி செக்ஸ் வச்சுக்குவாங்க. அப்படி நிறைய பசங்களை வந்து உடலுறவு வைக்கிறது. நீங்க சிறை வந்து ஒழுக்கப்படுத்தணும், நேர்மைப்படுத்தணும். சிறைக்கு போனா திருந்திடுவான்னு சொல்றாங்கல்ல, வாய்ப்பே இல்லை. சிறைக்கு நீங்க போயிட்டு வரீங்கன்னா நீங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறது ஒண்ணுதான், சிறையில படிக்கிற ஒண்ணுதான். நீங்க போய் அங்க படிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும். சிறை ஒரு அனுபவம், பெரிய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க கல்லூரி படிக்கிறத விட சிறையில் அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. படிப்பறிவோட பட்டறிவு. ஏன்னா வந்து அங்க இருந்து திருந்தி வாழ்றதுக்கான மனிதர்கள் இருக்கான். ஆனா அதையே ஒரு பொழப்பா வச்சு நடத்துறவன் இருக்கான். பிட்பாக்கெட் அடிக்கிறவன், திருடுறவன், செயின் ஆக்குறவன் எல்லாருமே சிறையில சூசா இருப்பான். நீங்க யாரெல்லாம் இந்த சமூகத்தால் நீங்க புறக்கணிக்கப்பட்டு வச்சிருப்பீங்களா வெளி உலகத்துல, ஆமா, அதெல்லாம் அங்க ஹீரோவா இருப்பான். உள்ள அவனுக்கு என்ன சொகுசான வசதிகள்லாம் இருக்கு? அவனா தனியா சாப்பாடு சமைச்சுக்குவான். ஓகே, குழம்பு வைப்பான். அவனா வந்து சப்பாத்தி சுடுவான். அவனா வந்து எல்லாமே செஞ்சுக்குவான். நீங்க சிறையில வந்து கைதிகள் இருக்காங்களா? ஆமா. இப்ப தண்டனை கைதி, ரிமாண்ட் கைதின்னு இருக்கும், விசாரணை சிறைவாசி. தண்டனை கைதிகளுக்கு ஒரு உணவு இருக்கும், விசாரணை சிறைவாசிக்கு ஒரு உணவு இருக்கும். சரி, தண்டனை கைதி கொடுக்குற உணவை வந்து ஏதாச்சும் குறை இருந்தா நேரடியா ஃபைட் நடக்கும். ஓகே, கைதிகள் சண்டை போடுவாங்க, நிர்வாகத்துக்கும் கைதிகளுக்கும் ஃபைட். ஆனா விசாரணை கைதி பண்ண முடியாது. இந்த 15 நாள் 10 நாள் வந்துட்டு போற விசாரணை கைதியால கேள்வி கேட்க முடியாது. சரி, அவனுக்கு கொடுக்குற சாப்பாடு, அவனுக்கு கொடுக்குற உணவை வந்து திருடி தின்றதுலாம் இருக்கான். பெரிய ரவுடிகள் ஒரு மம்பானை வச்சுக்குவான். வெயில் காலங்கள்ல வந்து ஒரு மம்பானை வச்சுட்டு இந்த விசாரணை சிறைவாசி கைதியாரன்ல அவன் உணவெல்லாம் புடுங்கி மம்பானை போட்டு ஊற வச்சுக்குவான், மோரை ஊத்தி. சரி, இரவுல மோர் ஊத்தி சாப்பிடுவான், கூழ் மாதிரி. மோர் ஊத்தி கஞ்சி மறுநாள் பயன்படுத்துவான். மிளகா வத்தல் வரும் இந்த குழம்புல. வந்து அந்த குழம்பு எப்படின்னா வந்து உப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது, ஒரு சுவையாவே இருக்காது அதுல அந்த குழம்பு. ஆனா வந்து அந்த அப்படி ஒரு குழம்பு வச்சுட்டு மஞ்சள் பொடியை தூவி மசாலா அப்படியே ஒரு ஆட்டி கலக்கி தண்ணியை வச்சு கொண்டுருவானுங்க குழம்பு சாம்பார்ன்ட்டு. அது மேல என்ன செய்வானா மிளகா வத்தலையும், அது குண்டு மிளகா வத்தல் இருக்கும். இந்த ஆந்திரா மிளகா வத்தல், குண்டு மிளகா வத்தல் வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்ச மாதிரி ஒரு 200 பேத்துக்கு குழம்புன்னு வச்சுங்களேன். ஒரு 50 மிளகா இதை தாளிச்சு அது மேல ஊத்தி விட்டுருவான். சரி, ஏன்னா அந்த அதிகாரி பார்த்தா எண்ணெயோட மிதக்குது அப்படின்னு வச்சுருவான். இந்த மிளகாய பூரா பெரிய ரவுடி தாதா இருக்காங்களா, அவன் பூரா அப்படி அள்ளிடுவான். சரி, ஒரு மிளகா கூட புதிய கைதியில் போயிடக்கூடாது. அந்த மிளகா பூரா அள்ளி அவன் என்ன செய்வான்னா கடலை பருப்பு கொடுப்பாங்க மாலையில, சுண்டல், அவிச்ச கடலை. விசாரணை சிறைவாசி அவிச்ச கடலை, தண்டனை சிறைவாசிக்கு வறுத்த கடலை. ஏன் வித்தியாசம்?
தண்டனை பிரசனம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கைதி தண்டனை கைதினால முக்கியத்துவம் இருக்கும். சரி சரி சரி. விசாரணை கைதி 10 நாள் வந்து போயிடுவான், 15 நாள் வந்து போயிடுவான். ஏன்னா தண்டனை கைதி வருட கணக்கா இருக்கிறவன் அப்படின்ட்டு. அப்ப இந்த வத்தல் எடுத்து கொலை நடந்திருக்கு மதுரையில. இந்த மிளகா வத்தல் எடுக்கிறாங்களா, இதை யார் எடுக்கணும்னு இருக்கு. அதுலயே 4-5 குரூப் இருப்பாங்க. இந்த குரூப் தான் எடுக்கணும் மிளகா வத்தல் இன்னைக்கு, மீறி அந்த குரூப் எடுத்துக்கூடாது. அப்ப அந்த மிளகா வத்தல்லாம் எடுத்து இந்த கடலை அவிச்ச கடலை வச்சு ரெண்டையும் அரைச்சி துவையல் ஆக்கிடுவாங்க. புதிய கைதிகள்கிட்ட போய் ஒரு மிளகா கூட போகாது. அவன் சாப்பிடாம என்ன செய்வான், சோறை வச்சிருவான். சிலவங்க அழுதுகிட்டே இருப்பான், முதல் நாள் சிறைக்கு வந்தன. நீங்க முதல் நாள் சிறைக்கு போற எந்த கைதியான சாப்பாடு இருக்காது. அது 2 நாள் 3 நாள் இதை சாப்பாடே சாப்பிடுவான். அப்ப இவனுடைய அந்த சாப்பாடு படி இருக்குல்ல, அதை பூரா வந்து பழைய அந்த விசாரணை சிறைவாசியா இருக்கிற ரவுடிகள். ஏன்னா வந்து விசாரணை சிறைவாசியாவே 4 வருஷம் 5 வருஷம் சிறையில் இருப்பான். வந்து இப்ப பெரிய பெரிய தாதாலாம் என்ன செய்வானா 2-3 கொலை வழக்கு இருக்கும், ஒரு 20 வழக்கு இருக்கும். அவங்கலாம் வந்து பிரமண்டாவே வந்து 2-3 வருஷம் உள்ள இருப்பாங்க, ஜெயில இருப்பாங்க. வெளியே பயந்துட்டு போக முடியாம சிறைக்குள்ள இருக்கலாம் இருக்கும். வெளியே போனா கொலை பண்ணிடுவாங்களோ, பயந்துட்டு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருப்பாங்க. உள்ள இருந்து அசைன்மெண்ட் கொடுக்குற பெரிய பெரிய ரவுடிகளா இருப்பாங்க. இப்படி நடக்குதா? உள்ள இருந்து அசைன்மெண்ட் கொடுக்குற ரவுடிகளா இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க. சித்திரை திருவிழா, தீபாவளி, பொங்கலுக்கு மட்டும் வெளியே வந்து போவாங்க. மிலிட்டரி மேன் இருப்பாங்களா, எப்பனாச்சும் வீட்டுக்கு ஊருக்கு வந்து போவாங்க. அந்த மாதிரி வந்து சித்திரத்துல வெளியே வருவான், பொங்கல் தீபாவளி வெளியே வந்துட்டு சுத்திட்டு அப்புறம் உள்ள வந்துருவான். ஒரு வெக்கேஷன் மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. சரி. வெயில் காலத்துல அதிகமா ரவுடிகள் உள்ள இருக்க மாட்டாங்க. ஏன்? வெயில் ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப நீங்க செல்லுலாம் இருக்குல்ல அறை, அது வந்து 3 தட்டமா இருக்கும். 3 தட்டம்னா வந்து இந்த படுக்கிற இடம் வந்து 3 தட்டமா இருக்கும். முதல்ல வந்து சுண்ணாம்பு இருக்கும், அப்புறம் தார் இருக்கும், அப்புறம் சிமெண்ட் இருக்கும். ஓகே, 3 லேயர். ஆமா, இது இருக்கும். ஏன்னா வந்து சிறை வந்து உங்களுக்கு சொகுசா வெயில் காலத்துல வந்து உங்க உடம்பு வந்து அரிக்கும், இது சூடு ஏறும், சரி, ஹீட்டா இருக்கும் உடம்பு, கொப்பளம் வரும், மழை வந்து ஃபைல்ஸ் வரும். இதெல்லாம் வந்து அதிகாரிகள் திட்டமிட்டே வந்து சில அறைகளை உருவாக்கி இருப்பாங்க. சரி சரி சரி. திட்டமிட்டு சில அறைகள் இருப்பாங்க. இந்த அறைகள்ல வந்து கைதியை வந்து போட்டுருவாங்க. இதை நான் வந்து என்னுடைய அறையை வந்து நான் குத்தி நோண்டி, எனக்கு ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, நான் என் அறையை வந்து குத்தி நோண்டும் போது இவ்வளவு ஒரு 3 அடி தொலைவுக்கு வந்து சுண்ணாம்பு தாரெல்லாம் இருந்துச்சு. 3 அடி வரைக்கும் பேஸ்மெண்ட் அந்த லேயர் இருக்கு, அந்த இது இருக்கும். சரி, தாரு சுண்ணாம்பு இருந்துச்சு. நான் நேரடியாக பார்த்தேன் என் அறையில. என்ன நமக்கு ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கு, உடம்பு சூடாகிட்டே இருக்கு, பைல்ஸ் வருதுலாம் பார்க்கும்போது அப்போ ஒரு பழைய கைதி ஒருத்தர் வயசான சொன்னாரு, தார் போட்டிருப்பாங்கடா செல்ல அப்படின்னாரு. அப்ப அது பார்க்கும்போது தார் இருந்துச்சு, சுண்ணாம்பு இருந்துச்சு, அதுக்கு மேல சிமெண்ட். அப்ப வெயில்ல வெளியே போயிடுவாங்க, இந்த வெயில் காலத்துல வெளியே போயிடுவாங்க, கொடைக்கானல் குற்றாலம் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு சரி அப்புறம் வருவாங்க. கோடை முடிஞ்சு உள்ள வந்து சம்பவம் மட்டும் உள்ள வந்துருவாங்க. சரி சரி. இது தொடர வந்து சிறை வந்து இது வந்து அதிகாரிகளுக்கு தெரியும். ஓகே, ஏன் கண்டும் காணாமலும் இருக்காங்க அதிகாரிகள்? நிர்வாகம் பண்ண முடியாது. நீ கைதிகள், முக்கியமான கைதிகள்ல ரவுடிகளை பகிச்சுக்கிட்டா நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு அச்சம் இருக்கும். ஓகே, போலீஸ் அதிகாரிகளே மிரட்டுறாங்க. கொண்டு சில பேரை கொண்டிருக்காங்க, சில பேரை வந்து மறைமுகமா அடிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க ஜெயில வச்சு அடிச்சிருக்காங்களா? ஜெயில சட்டையை பிடிச்சிருக்காங்க. புதுசா இருக்கே சார் இதெல்லாம். இல்ல, ஜெயில சட்டையை பிடிச்சிருவான். ரவுடி வந்து சட்டையை பிடிச்சி, என்னடா சட்டையெல்லாம் பிடிச்சிருக்காங்க, உன்னை வெளியே கொண்டுருவோம்னா, நீ இங்கதான்டா காவலர், வெளியே வந்து உன்னை கொண்டுருவான், 6 மணிக்கு நீ டியூட்டி முடிஞ்சு போகல, உன்னை கொல்ல சொல்றேன்னு மிரட்டுவேன். இதுக்குன்னா அதிகாரிகள் பயந்துகிட்டு இதனாலேயே சில கைதிகள்கிட்ட பகிச்சுக்காம அமைதியா போயிடுவாங்க. சரி 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 சரி. இது வந்து இன்னைக்கும் சிறை அதிகாரிகள் மத்தியில ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா வெளி உலகத்துல வந்து பெரிய தாதாவா இருப்பான், சொன்னா 100 பேர் கேட்பான். நிர்வாகத்தால பாதிக்கப்பட்டா ஒண்ணுமே கிடையாது. நிர்வாகம் என்ன செய்ய, ஒண்ணும் செய்யாது, இழப்பீடு மட்டும் தான் கொடுப்பான். சரி, அதனாலே வந்து சிறை காவலர்கள் வந்து ஒரு அச்சத்தோடைய பீதியோடைய போய் இருப்பாங்க. ஓகே, நீங்க அந்த மிளகாவத்தல் எடுக்கிறதுலாம் வந்து காவலர்களே வந்து அவங்க தொகையில் குறா அப்படிலாம் பழக்கம் இருக்கும். ரவுடிகள்ட்டே கேட்பாங்களா? ரவுடிகள்ட்ட சாப்பிடுவான் உட்காந்து. சரி, பெரிய அறை இருக்குல்ல, இப்ப பாதுகாப்பு அல்லுமா பிளாக்னு இருக்குல்ல, சரி, பாதுகாப்பு அறை, தீவிரவாதிகள் டெரரிஸ்ட் பிளாக் இருக்கும். அங்கெல்லாம் A கிளாஸ் சாப்பாடு கிடைக்கும். ஓகே, நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல உணவு கிடைக்கும், A கிளாஸ் சாப்பாடு கிடைக்கும், கோழி, சிக்கனு. ஏன்னா வந்து அவங்களாம் வெளியே இருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க, பிரியாணி, வெளியே இருந்து பொருள் வரும். சரி, குழம்பு இப்பெல்லாம் வெளியே இருந்து வாங்குவாங்க. வீட்டுல வச்ச குழம்பு கொண்டு கொடுப்பாங்க. சரி சரி சரி. அப்படி வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி பெரிய பெரிய ரவுடிகள்லாம் வாங்குவாங்க. காலைல சமைச்சு மனுகட்டில் வந்து கொடுப்பாங்க, ஈரல் வறுத்திருக்கேன் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை காவலர்கள் வந்து வாங்கி கொடுக்குறாங்களா, ஆமா, கொஞ்சம் வச்சுடா, நான் வந்து வாங்கிக்கிறேன்டா, வாங்கி சாப்பிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் குடியா அப்படின்ட்டு இப்படிலாம் இருக்கும்.
காவலர்களே போய் வீட்டுல சாப்பாடுலாம் வாங்கிட்டு பெரிய ரவுடி வீட்டுல காசு வாங்குவாங்க. ஆனா போனேன் வீட்டுல சொல்றேன் ஜம்தா ரூபா தன செலவு வச்சுக்க வாங்கி வச்சுக்கனேன். அவங்க கிட்ட தீபாவளிக்கு பணம் வாங்கின அதிகாரிகளா இருக்கான். ரவுடிகள்கிட்ட தீபாவளி காசு வாங்கின அதிகாரிகள், நான் பேர் சொல்ல விரும்பல, அதிகாரிகள் இருக்கான். தீபாவளி ஆனா அவங்க வீட்டுல போய் நிப்பாங்க. என்னங்க வந்திருக்கேன் என்னங்க, அவன் பரவல்ல வந்திருப்பான், இல்லைன்னா வந்து பிணையில வெளியே இருப்பான். அவன்கிட்ட போய் மண்டையை சொரிஞ்சு 2000 3000 இப்படி வாங்கிட்டு போவாங்க. அப்படி உள்ள சிறையில சில கைதிகள் பெயில போக முடியாம என்னப்பா தீபாவளி நாளைக்கு ஏதாவது செலவு கொடு அப்படின்பாங்க. 500 ரூபா 1000 ரூபா. இந்த கஞ்சா விற்கிறவன் மாத்திரை விற்கிறவன் இவற்றுல மாமூல் வாங்குவாங்க. சரி 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 சரி. இதெல்லாம் வந்து சிறையில மோசமான ஒரு நடவடிக்கை நடைமுறை இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இப்போ வந்து ஒரு புதுசா கைதி வந்து ஜெயிலுக்கு வராங்க. அந்த புதிய கைதிய பழைய கைதி எப்படி நடத்துவாரு? ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. என்ன கொடுமை? அந்த பாத்ரூம் இருக்குல்ல, அங்கதான் படுக்க வைப்பான். அந்த பிளாக் உடைய மேஸ்திரி என்ன செய்வானா, நீ அந்த பாத்ரூம்லாம் படுக்கணும், எங்க பக்கத்துல வரக்கூடாது. ஒரு 40க்கு 20 அகலம் வச்சுக்கங்களேன், 40 அடி நீளம் 20 அடி அகலம் ஒரு அறைன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஒரு 30 பேர் இருக்கலாம், 40 பேர் இருக்கலாம். கௌரவ அரசு நிர்வாகத்துடைய கணக்கு வந்து 60 பேர். சரி. ஆனா 10 பேர் தான் இருப்பாங்க. 10 பேர் 15 பேர் இப்படிதான் இருப்பாங்க. அந்த புதிய வர கைதி என்ன செய்வாங்கன்னா பாத்ரூம் கிட்ட படுப்பாங்க. அவனுக்கு முதல் பனிஷ்மெண்டே அதான். அவன் பாத்ரூம் கிட்ட படுக்கும்போது அழுதுகிட்டே இருப்பான். இரவு ஃபுல்லா தூக்கம் வராது, கொசு கடிக்கும், அதனால அவன் அழுதுகிட்டே இருப்பான். அடுத்த நாள் காலையில அவனை கூப்பிட்டு பாத்ரூமுக்கு வந்து கழுவி விடு, பாத்ரூம்ல தண்ணி ஊத்துன்னு சொல்லுவான். அவன் இன்ஜினியர் படிச்சிருப்பான், டாக்டரா இருப்பான், ஒரு படிச்ச பட்டாதாரியா கூட இருப்பான். ஆனா அவன் சக்ஸு கழுவணும். ஏன்னா சிறை நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் சிறை நிர்வாகம் துப்புரவு பணிக்குன்ட்டு ஒரு ஆட்களை நியமிக்கல. கைதிகளே தான் பண்ணியாகணும், கைதிகளே பண்ணிக்கணும். அப்படி என்னன்னா வந்து அப்படி ஆட்கள் கூட 2 பேர் தான் இருப்பான். அந்த துப்புரவு பணி சம்பளம் வாங்குறதுக்கானே வச்சிருப்பான் சிறை நிர்வாகம். ஆனா ஒட்டுமொத்த ஒரு 3000 பேர் 4000 பேர் இருக்கிற இடத்துல எவ்வளவு கழிவுகள் இருக்கும், மலங்கள் எவ்வளவு கழிவு, சிக்கல், சாக்கடை, அதுக்கு ஒரே ஒரு ஆள் வேலை வைப்பான். இன்னைக்கு மதுரை சிறையில 2 பேர் தான் வேலை காங்க. 2000 3000 பிரசன்ல அந்த கைதிகள் இருக்க இடத்துல 2 பேர் முழு துப்புரவு பண்ணி போடுறான். ஆனா அந்த புதிய வர கைதிகள் இந்த கொடுமை இருக்குல்ல, அவன் பாத்ரூம் கழுவணும், அவன் பாத்ரூம் தண்ணி தூக்கி ஊத்தணும், இந்த கைதிகளுடைய துணிகளை துவைக்கணும், இவன் சட்டை பேண்ட்லாம் வச்சிருப்பான், எல்லாம் துவைச்சு போடு, கையெல்லாம் துவைச்சு போடுன்னு சொல்லுவாங்க. துவைச்சு போடணும். அதுலயே வந்து இப்ப புதிய வர கைதிகள் வந்து நான் இந்த ஏரியானே வந்து அண்ணா நகர்னே அப்படின்னா அங்க அண்ணா நகர்ல இருக்க ஒரு முக்கிய நம்ம ஏரியா உட்காரு, பக்கத்துல உட்காரு, நம்ம பையன்டா, நம்ம ஏரியா பையன்டா, வேலை சொல்லாங்கடா. இப்படிலாம் வந்து சிறை வந்து பழக்க வழக்கம் தான் புதிய கைதிகள் தப்பிச்சுக்குவாங்க, தெருவு பார்த்து ஏரியா பார்த்து. அதே மாதிரி அந்த ஏரியால இந்த ஏரியா கொண்டு வந்து அடிப்பாங்க. ஏரியா விட்டு ஏரியா வந்து அடிக்கிற சிறையில எந்த ஏரியாடா, இந்த ஏரியானே, நீ வா, அவனுக்கு தெரியுமா, அண்ணே நம்ம அண்ணன் தானே, அற சப்பு அண்ணனா, இப்ப நான் யாருறா. இந்த கொடுமைகள் புதிய கைதிகள் அனுபவத்தில் நிறைய இருக்கும். சரி சரி. ஏன்னா வந்து புதிய கைதிகளா வரவங்க வந்துட்டு ரவுடிசம் பண்ணிட்டோ இல்ல மற்ற அரசியலாக வரமாட்டாங்க. அவன் குடும்பத்தை சண்டை போட்டிருப்பான், வீட்டுல சண்டை போட்டிருப்பான், இல்ல வெளியே ஏதாச்சும் ரோட்ல சண்டை போட்டிருப்பான். முதல் சிறைக்கு வர ஒரு அப்புறாணியா இருக்க கைதி வந்து மனநிலை வந்து சிறைக்கு வந்தன பாதிக்கப்பட்ட மனநிலை தான் இருப்பான். மனநிலை நோயாளியாக மாறிடுவான். அப்படிதான் மாறி இருக்காங்க, பாதிக்கப்பட்டு மனநோயாளியாக மாறிடுவான். ஆனா அதுக்கு காரணம் வந்து சிறை நிர்வாகமும் இந்த ரவுடிகளுடைய டார்ச்சர் காரணமா இருக்கும். அது துன்புறு நடக்கும். ஏன்னா வந்துட்டு சொன்ன இந்த ஏரியா மாறி வரான்ல, ஏரியா மாறி வந்துட்டாலே, பிளாக் மாறி வந்துட்டாலே பிளேட் எல்லாம் போட்டுருவாங்க, அறுத்து விட்டுருவாங்க. அவன் வருவான்டா, அவன் அப்படி உள்ள தப்பா உள்ள வந்து பிளாக்ல வந்தானே அறுத்து விட்டுருவாங்க. அறுத்து விட்டு காயப்படுத்தி விடுறது. அவனை 2 நாளைக்கு வெளியே விடக்கூடாது, விட மாட்டாங்க. கணக்கு வருவாங்க காவலர்லாம். கணக்கு இப்படி நின்றுக்குவாங்க, வாசல் நின்றுக்குவான். கணக்கு அவன் உட்காந்து குத்து வச்சு உட்காந்துருவோம்ல, உட்காந்து 4-5 ரைட் ஓகே அப்படின்னு போயிடுவான். அவனுக்கு தேவை என்ன குறை இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை கேட்கறது தான் அது அதிகாரியுடைய டியூட்டி. காலை அடப்பு திறக்கும் போது அவருடைய நோக்கம், அவர் என்ன கேட்கணும்னா, எப்பா நீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது, சோப்பு வேணுமா, என்ன வேணுமா, இதெல்லாம் கொடுப்பான் நிர்வாகம். சிறை நிர்வாகத்துக்கு இதெல்லாம் அரசு கொடுக்குது. சரி, இத்தனை கைதிகள் இருந்தாங்கன்னா, விசாரணை கைதி தானா, அவனுக்கு சோப்பு கொடுக்கணும், அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. ஆனா அந்த எண்ணெய் என்ன செய்வான்னா பெரும் ரவுடியில் திருடிடுவான், கொடுக்க மாட்டான். அப்ப அவனை வந்து கேட்கணும்ல. ஆனா அடிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பான் பையில,
இந்த பிளாக்கை விட்டு போயிடும்ன்றான்னு உட்காந்துருப்பான். ஆனா காவலர்கிட்ட சொல்ல முடியாது. இவன் அப்படி மீறி போய் காவலர்கிட்ட போவான். அந்த சாப்பாட்டு டயத்துலயோ ஏதோ சொல்லுவேன், சார் என்னை குடும்பப்படுத்தலாம் சார், அடிக்கிறாங்க சார்னா. அப்படியாப்பா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கைதி கூட சொல்லுவான், டேய் என்ன அவன் அடிக்கிறியா, வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றான்டா, அவனை கண்டிச்சு வைங்கடா. அப்புறம் மறுபடியும் அவனுக்கு அடி விழுக்கும். சரி, ஏன் போய் சொன்னேன்னு சொல்லணும். ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இப்படி ஒரு சூப்பரண்ட்லாம் வருவாங்க, இது கேட்க வருவாங்க, குறை கேட்க வருவாங்க. அது இப்ப விசாரணை சிறைவாசினா செவ்வாய்க்கிழமை, சரி சரி, தண்டனை சிறைவாசினா வியாழக்கிழமை, சரி குறை கேட்குவாங்க. இந்த குறை கேட்க வரும்போது நீங்க எந்திரிச்சு பதிலே பேசக்கூடாது. அதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா சொல்லணும், பேசவே கூடாது. வந்து முதல்ல ரவுடி சொல்லிடுவாரு, ஃபைல் வரும், ஃபைல்ல எந்திரிக்க கூடாது, அமைதியா உட்கார்ந்து இருக்கணும், பாத்துக்க, எவனாச்சும் ஏதாவது கேட்டீங்க பாத்துக்க அப்படின்னா. சரி, சட்ட ரீதியா கூட எந்திரிச்சு கேட்க கூடாது. சரி, எனக்கு இன்னைக்கு சட்ட ரீதியா வந்து என்னுடைய வந்து வழக்கு வந்திருக்கு, நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன், எனக்கு உரிமை பிரச்சனை, நான் சட்ட நீங்க பேசணும் வைக்கணும்னா கூட அதை கூட கைதிகிட்ட சொல்லணும். சரி, அந்த மேஸ்திரியும் சொல்லணும், கைதி மேஸ்திரிட்ட, அதிகாரிட்ட சொல்லக்கூடாது. சரி, ஓகே. இப்போ வந்து சிறை கைதிகளுக்கு அங்க சிறையில என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும், என்ன மாதிரியான தொழில்கள் வந்து நிர்வாகம், சிறை நிர்வாகம் கொடுக்கும் அவங்களுக்கு? ஒரு காலத்துல வந்து சிறையில வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு வேலைகள்லாம் இருந்துச்சு. சரி, தண்டனை சிறைவாசிகளுக்கு தண்டனை குறைந்தபட்ச தண்டனை சிறைவாசிகள்லாம் வேலை இருக்கும். சரி, ஆனா இப்பெல்லாம் கிடையாது. நான் இருக்கும்போது கூட வந்து பைடிங் பண்ற ஒட்டுறது, தறி இருந்துச்சு. தறியில வந்து இந்த பேண்டேஜ் இருக்குல்ல, ஆமா, முதல் பேண்டேஜ் எல்லாம் சுத்துவோம்ல, கைக்கு சுத்துவோம்ல பேண்டேஜ், இந்த ஒயிட் கலர்ல இருக்கும். ஆமா, அது வந்து சிறையில் கைகள் தான் செய்வீங்க. வெளியே இருந்து கவர், இந்த ஆபீஸ் கவர் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் உள்ள சிறையில இருந்தா வெளியே வரும். சரி, அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. ஆடலி இப்ப அந்த அப்படிலாம் இருந்தத அப்படியே மாறிடுச்சு. இப்ப என்னன்னா வந்து சூப்பர் வீட்டு வேலைக்கு 10 பேரு, அடிஷனல் வீட்டு வேலைக்கு 10 பேரு, ஜெயிலர் வீட்டு வேலைக்கு 10 பேரு. ஓகே, சரி, கைதிகள் அனுப்பிடுவாங்க. தண்டனை கைதிகள் குறைந்தபட்ச தண்டனை கைதி அனுப்புவாங்க, ஆயுள் அனுப்ப மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, குறைந்தபட்சம். இதுல என்னன்னா ஒரு சுவாரஸ்யமா ஒரு தண்டனை கைதி வந்து ஒரு அதிகாரி வீட்டுல லவ் பண்ணிட்டான். சரி, இது அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு. எந்த ஊர்ல அது? மதுரையில. சரி, அப்படி ஏன்னா வந்து அவன் ஒரு வேற வழக்குல வந்து கொஞ்சம் வயசு பையன், குறைந்த படிச்சவன், அவன் வந்து அவன் ரொம்ப அழகா இருப்பான். அந்த கைதிக்கும் அந்த தண்டனை குறைப்பு கைதிக்கும் அந்த அதிகாரி பொண்ணுக்கும் லவ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அவர் அதனாலேயே மாறி போயிட்டாரு. சரி 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 சரி, இதெல்லாம் வந்து சிறையில வந்து புதுசா விசித்திரமான சம்பவங்கள் இதெல்லாம். அதனால சிறையில வந்து வேலையெல்லாம் கிடையாது. சரி சரி, சமைக்கிற இடத்துல வேலை பார்ப்பாங்க ஆயுள் தண்டனை சிறைவாசிகள். குறைந்தபட்ச தண்டனை சிறைவாசிகள் எந்த வேலை கொடுத்தாலும் பார்ப்பாங்க. ஆபீஸ்ல நீங்க ரிமிஷன் இருக்கும், ரிமிஷன் ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல வந்து அதிகமா வேலை பார்க்கறது தண்டனை குறைப்பு சிறைவாசிகள் தான். ஓகே, அங்க உள்ள ஒர்க் ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. இவன் எல்லா வேலையும் செய்வான், அவங்களுக்கே வேலை தெரியாது. சரி, நிர்வாகத்துக்கு சொல்லி தருவான். ஓகே, அதுமா இது இந்த பிரச்சனை இருக்கு, இத்தனை கைதிகள் இருக்காங்க, இவங்களுக்கு இத்தனை ட்ரெஸ் இருக்கு, இத்தனை உடை இருக்கு, பரோல்ல போறவன்ட்ட வந்து நீங்க இப்படிதான் விசாரிக்கணும், பரோல்ல ரிட்டர்ன் வரவன்ட்ட வந்து நீங்க வந்து இது கேட்கணும், இது வாங்கணும், கைதிகள் சொல்லி கொடுப்பாங்க. சரி, 5 மணிக்குள்ள பரோல்ல போன உள்ள வந்துடணும், குடியேற்றத்துக்குள்ள உள்ள வந்துடணும் பரோல்ல போறவன். ரெண்டாவது காலையில வந்து வெயில்ல போறவன்ட்ட வந்துட்டு மச்சம் பார்க்கணும், அவன் என்ன செருப்பு போட்டிருந்தான், அவன் என்ன சட்டை கொண்டு வந்தான், அதெல்லாம் அவனை கரெக்டா எடுத்து கொடுத்துருவானா. சரி சரி, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே ஓகே, ஆனா இதெல்லாம் தண்டனை சிறைவாசிகள் பார்த்து அனுப்பிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கே தெரியாது, நிர்வாகத்துக்கே தெரியாது. மருத்துவமனையில பெரிய ஊழல் நடக்கும். மருத்துவமனையில என்ன ஊழல் நடக்குது? நீங்க 2000 கைதிகளுக்கு வந்து இவ்வளவு மருந்து இவ்வளவு பார்க்கன்னு இருக்கு. டானிக் பாட்டில் இருக்கும் சிறையில. சரி, காப் சிரப் மாதிரி. காப் சிரப் தான். ஓகே, அந்த ஒரு பாட்டில வந்து 100 ரூபாய் வாங்குவாங்க, 100 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்குவாங்களா? வாங்கி குடிப்பாங்க. சரி, போதைக்காக ஒரு பாட்டில் அடிச்சா 3 நிமிஷமே இருக்கும். சரி சரி சரி, நான்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஓகே, நான் சாதாரண காப் சிரப் குடிச்சாலே தூக்கம் வரும், 3 பாட்டிலையும் குடிச்சா போதையில இருக்கிற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். நான் என்ன செய்வேன்னா சிறையில வந்து கவலைப்படக்கூடாதுங்கிறக்காண்டி என்ன செய்வேன்னா ஒரு பாட்டில் அடிச்சிருவேன். சரி சரி, ஒரு பாட்டில் அடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். முதல் ஒல்லியா இருப்பேன். சரி சரி சரி, குண்டாகணும் ஆசைப்படுவேன். அப்ப என்ன செய்வேன்னா குண்டாகணும், பேரு தான் பெருசா இருக்கு, நம்ம வந்து ஒல்லியா இருக்கோம், சரி, நம்மளை பார்த்தா அவனு பயப்பட மாட்டான் சிறைக்குள்ள, குண்டா இருந்தா பயப்படுவான் அப்படின்ட்டு ஒரு பாட்டில் போவேன். பசி அப்படி எடுக்கும். 2 தட்டு சோறு சாப்பிடுவேன். நல்லா குழம்பு வச்சிருப்பாங்க, சுட சுட குழம்பு வச்சிருப்போம், நாங்களே வச்சிருவோம். சரி, வடச்சட்டில் குழம்பு வச்சு
மசாலா அரைச்சி வச்சு குழம்பு வச்சிருவோம், எடுத்து சாப்பிடுவோம். கீரையை ரொம்ப கீரையெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம் சிறைக்குள்ள. கீரை பொரிப்போம், சரி, அரைக்கீரை அந்த மாதிரி கீரை எல்லாம் இருக்கும். சிறை வந்து அது ஒரு வீடு மேலே தான் இருக்கும். அது வந்து என்ன சொல்றதுன்னா, உண்மையிலே என்னை போன்றவர்கள் வந்து பக்குவப்படுத்தினது, அரசியல்படுத்தினது எல்லாமே சிறை தான். ஓகே, இப்போ வந்து உணவு பத்தி பேசுனீங்க. சிறையுடைய உணவு எப்படி இருக்கும்? நீங்களே சமைப்போன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான சமையலாம் நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்க? அந்த நினைவுகள், அந்த அனுபவங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொன்ன ரொம்ப கேவலமா இருக்கும் சொல்றேன். எங்க கூட வந்து ஒரு நண்பர் பன்னிக்குட்டி அழகர்னு சொல்லி அவன் பேர். அவங்க பன்றி நிறைய வளர்த்தனால ஓகே, காவல்துறை போய் ஒரு அடமொழி கொடுப்பாங்கல்ல. சரி, ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு அடமொழி இருக்கும். அது காவல்துறை கொடுக்குறது. சரி, இவன் வச்சுக்க மாட்டான், காவல்துறையே கொடுக்கும். இவன் என்ன தொழில் பண்றானா, வெல்டிங் தான், வெல்டிங் குமார். என்ன தொழில் பண்றானா அந்த தொழிலை வச்சு ஒரு அடையாளம் கொடுத்துரும். சரி, அப்படி அவங்க பண்ணி வளர்த்தாங்க. அந்த பன்னிக்குட்டி அழகர். ஓகே, அவர் என்ன செய்வார்னா காக்காவை அடிப்பார் கவட்டையில. ஓகே, கவன்கள் வச்சு நாங்க உள்ள கவட்டை வச்சு அடிச்சு 10 காக்கா 20 காக்கா அடிப்போம். ஏன்னா ஜெயில் சோறு உணவு இருக்குல்ல, அதை சாப்பிட முடியாது. கொஞ்சம் காரசாரமா சாப்பிட முடியும். நீங்க ஜெயில இருக்கிற உணவு வந்து மாந்தி தான் வரும். ஓகே, அவ்வளவு ஊழல் சிறை அந்த உணவு விஷயத்துல ஊழல் பண்றாங்க. சாம்பார் நல்லா இருக்காது, ரசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா தண்டனை சிறைவாசிகள் சமைக்கிறதுனால தண்டனை சிறைவாசி நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க சில பேர் போறவங்க நம்மளும் சாப்பிடுவான், நம்ம கொஞ்சம் நல்லா செஞ்சு வைப்போம்னு செய்வாங்க. சில பேர் ஏனோ தானோ அதிகாரி செய்வாங்க. அதனாலேயே வந்து பெரும்பான்மை கைதிகள், இப்ப தண்டனை சிறைவாசிகள் ஒரு 1000 பேர் காமிச்சுங்களேன், 2500 பேர் காமிச்சுன்னா 1000 பேர் சமைச்சுக்குவாங்க. தனியாவே குழம்பு வச்சுக்குவாங்க. தனியாவே சமைப்பீங்களா? வடச்சட்டி மாதிரி ரெடி பண்ணி. சரி, எப்படி அதெல்லாம் தயார் பண்ணுவீங்க? தட்டு இருக்குல்ல, ஆமா, தட்டு ஈயத்தட்டு என்ன செய்வோம்னா போர்வையில் வச்சு அப்படியே வடச்சட்டியுமே கொண்டு வந்துருவோம். தட்டி சரி 2-3 கோலையை வச்சுக்குவோம். கோலையை வச்சு அடுப்பை வச்சு எண்ணெய் கொடுப்பாங்க. சரி, ஜெயிலே கொடுப்பாங்களா? ஜெயில எண்ணெய் கொடுப்பாங்க தேய்க்கிறதுக்கு, தலை தேய்க்கிறது. தேங்காய் எண்ணெய் கிடையாது, அது ஆயில். அது வந்து என்ன ஆயில்னா ஒண்ணுத்துக்கும் ஆகாத ஆயில், கூட ஆயில் மாதிரியா? அது ஒண்ணுத்துக்குமே ஆகாது, அதான் எண்ணெய். சரி, நீங்க சொல்ற நல்லெண்ணெய். அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரி, தலை பிசு பிசுன்னு ஆயிரும், தலை போயிடும். ஓகே, அதனால அதை வந்து தீக்கு பயன்படுத்துவோம். பெட்டை கிழிச்சு இல்லைன்னா கையில கிழிச்சு, பழைய கையில கிழிச்சு சுத்தி அதுல எண்ணெயை ஊத்தி வச்சோம்னா ஒரு குழம்பு வச்சிடலாம். சரி, ஒரு ரவுண்டு சுத்தி ரோல் மாதிரி சுத்தி வச்சுட்டா அந்த வடச்சட்டிக்கில வச்சிருவோம். அதெல்லாம் எரியும். அங்க கூட மிளகா, சில இப்ப நான் சில கொஞ்சம் நிர்வாகத்துக்கிட்ட தொடர்பு இருக்கும், என்ன செய்வாங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் போய் கிச்சன் எடுத்துட்டு வருவாங்க. ஓகே ஓகே ஓகே, அவங்க தான் சிறை எடுத்து போராட மாட்டாங்க. அதனால போய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் அழுட்டு வந்து இவங்களே நறுக்கி சரி அதிகம் கொடுத்து விட்டுருவாங்க, எடுத்துட்டு போங்கன்றுவாங்க. உள்ளே பயிர்லாம் பண்ணுவீங்களா என்ன? தக்காளி அதெல்லாம் போடுவீங்களா? கீரை போடுவோம். கீரை போட்டிருந்தோம். சரி, கீரை போட்டிருந்தோம். அவர் அண்ணன் போட்டிருந்தாரு, அவர் கீரை கொடுத்துருவாரு. ஒரு காணிக்கை வாட்டர், தண்டனை காவலர்கள் இருப்பாங்களா? ஆமா, ஒயிட் ட்ரெஸ் கண்ணிக்கு வாட்டர், காணிக்கை வாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அவர் வந்து கீரை போட்டுப்பான், அவர் கொடுத்துருவார் கீரை. சரி, அப்ப இந்த எப்படியும் குழம்பு வைக்கிற முறை அது இரவுலையும் வைப்போம் குழம்பு. இரவுலையும் பிளாக் அடைப்பு முடிஞ்சதுன்னா சரி திறக்க மாட்டான். அதனால சுதந்திரமா குழம்பு வைப்போம். உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பீங்க? உள்ளுக்குள்ளே குழம்பு. ஏன்னா சாவி எடுக்கணும்னா கேட்டுக்கு போகணும். சரி, உள்ள என்ன பண்றீங்க எது பண்ணி கேட்டு சாவி வாங்கணும்னா கேட்டுக்கு போயிட்டு வரணும். சரி, கேட்டுக்கு போனோம்னா ஒரு எப்படியும் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்காக காவலர் நினைச்சுவாங்க என்னமோ பண்ணி தொலைறாங்க, போயிட்டு போறாங்க. சரி, போயிட்டு விட்டுருவாங்க. அப்படி குழம்பு வச்சு நைட்ல குழம்பு வச்சு காலையில பயன்படுத்திக்குவோம். சரி, காலை பொங்கல் தருவாங்க, அது பொங்கல் பயன்படுத்திக்குவோம். என்ன குழம்பு அது? ஒரு காரமா இருக்கும் குழம்பு. ஆனா நான் சொல்ல பண்ணிக்கிட்டே சொன்னேன்ல, காக்கா மைனா என்ன அடிச்சிருவோம். சரி, அடிச்சு நல்லா மிளகாவத்துல அரைச்சி சிக்கன் 65 பொரிச்சு காக்காவை சாப்பிடுவோம். காக்கா 65யா? காக்கா நீங்க வந்துட்டு அங்க அப்பெல்லாம் சிக்கன் போடல ஜெயிலுக்குள்ள. சரி சரி, அப்பெல்லாம் கறியெல்லாம் போடல. நாங்க காக்கா மைனா எல்லாம் சாப்பிடுறதே எங்களுக்கு பெருசா நினைக்கும். எங்க கூட கைதிகளுக்கு ஏமாத்தி கொடுப்போம். டேய் மைனாடா குருவிடா சொல்லி கொடுப்போம். சரி, ஆனா காக்கா. சரி சரி சரி, காக்கா அது வந்து என்னன்னா வந்து அவ்வளவு ருசியாவும் இருக்கும். காக்கா கறி ருசியா இருக்குமா? எவ்வளவு ருசியா இருக்கு, நீங்க அப்படியே சிக்கன் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படியே நண்பன் அப்படி செய்வான், பண்ணிக்கிட்டு ஆளுன்னு சொல்றேன்ல, அப்படி ருசியா செஞ்சு எடுத்துருவான். சரி சரி சரி, பொரிச்சு எண்ணெயில பொரிச்சு அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அந்த உணவு வந்து எங்களுக்கு தொடர்ந்தே இருக்கும், தொடர்ந்து வச்சிருக்கோம். சரி, நான் அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு அதை பயன்படுத்துவோம். இந்த மசாலா பொருட்கள்லாம் எப்படி கிடைக்கும்? அதுவும் சிறை நிர்வாகம் கொடுக்கறது தான். சிறையில அந்த மிளகா இருக்குல்ல, மிளகாவை எடுத்து அரைச்சிருவோம். பச்சை மிளகா கார மிளகா பட்டை மிளகா அதை அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகா வச்சு அப்படியே போட்டு வறுத்துருது. சரி சரி, பேச்சு வருது.
சட்னின்னு ஒன்று அரைக்க அந்த அந்த மிளகா வத்தல், புளி, கடலைப்பருப்பு இதை வச்சு ஒரு சட்னி அரைப்பான் சிறையில. அடிச்சுக்க முடியாது, நீ வெளியே எங்கே சாப்பிட முடியாது. அதை கூட அதிகாரி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த புளி, கொஞ்சோண்டு புளி, மிளகா வத்தல், அந்த கடலைப்பருப்பு வச்சு அரைச்சு அப்படி இருக்கும். சரி சரி. ஏன்னா வந்து நீங்க வெறும் உப்பு இல்லாத குழம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சொத்தி போயிருக்கும். இதெல்லாம் வந்து காரசாரமா இருக்கும். கொஞ்சம் சோறும் எடுக்கும். வீட்டு நினைப்பு போறாது. சரி. ஏன்னா சில நேரங்கள் வீட்டு நினைச்சு கவலைப்படுவோம்ல. ஆமா, இப்படி சாப்பிட்டுருக்கோம் அப்படி அந்த நினைப்பு போறாம இப்படி சாப்பிடும். சிறை பத்தி ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ரொம்ப நிறையவே பேசியிருக்கீங்க. இன்னும் நாம வருங்காலங்களில் அதிகமா பேசலாம், தொடர்ச்சியா பேசுவோம். நன்றி, வணக்கம். நிச்சயமா சந்திப்போம். கண்டிப்பா, மகிழ்ச்சி.